ஆனானப்பட்ட இளையராஜாவே இந்த பேச்சை கேட்டு டக்குனு பின்னால போயிட்டார்ல. அப்புறம் நீ எல்லாம் யாரு அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? இளையராஜாவை இவர்கள் கேடாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அவருக்கு ஆன்மீக நம்பிக்கை, இறை நம்பிக்கை இருக்கு அப்படின்றதுக்காக அவர்களே ஒரு பார்ப்பன அடிமையாக காட்டி மேல்பாதியில கோயிலுக்குள்ள தலித் மக்களை விடமாட்டேன் என்று சொன்னால் அது தீண்டாமை குற்றம். அதுல என்ன அரசு செஞ்சிருக்குதுன்னா கோயிலை பூட்டிட்டாங்க. அப்படி பூட்டின மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலையும் பூட்டலாம் இல்லையா? இப்ப வைணவ கோயில்களுக்கு 2 ஆகமம் இருக்குது, வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம். இந்த ஆகமத்துல ஜீயர்னு ஏதாவது இருக்கா காட்ட சொல்லுங்க. அப்படி ஒண்ணு இல்லையா? கிடையாது. ஜீயர்லாம் இப்ப இளையராஜாவுக்கு உங்க வாசல்ல வச்சு மாலை போட்டு பரிவட்டம் கட்டி இருக்கிறாங்க. இது ஆகம விதிப்படி சரியா? இப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ள தீட்டு ஜாதி அப்படி எந்த உணர்வுமே இல்லை அப்படின்றத உணர்த்துது. அர்த்த மண்டபத்திற்குள்ள போக கூடாது அப்படின்றது பழக்க வழக்கம் அப்படின்ற விவகாரத்துல வருது. அது வரைக்கும் அவரை விட்டதுக்கு காரணம் பார்ப்பனர் அல்லாதார் கருவறைக்குள் நுழையக்கூடாது என்ற தீண்டாமையை அங்கீகரித்து இதுவரைக்கும் நீதிமன்றங்கள் 2 குரல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் பழக்க வழக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அர்த்த மண்டபத்துக்குள்ள ஜீயரும் அர்ச்சகரும் மட்டும்தான் போகலாம், மிச்ச பேர் உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்றது வழக்கம். போங்க அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜா டக்குன்னு ஜகா வாங்கி பின்னால வந்துட்டார்ல, அது பழக்கம். திமுக அரசை இந்த இளையராஜா விவகாரத்தில் குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு ஜீயர்களை குற்றம் சொல்வது எந்த அளவு சரி அப்படின்னு ஒரு தரப்பார் கேட்கிறாங்க. அவங்க யார்? ஜீயர் தரப்பாங்க. என்னை வெளியேற்றி விட்டார்கள் அப்படின்னு இளையராஜா புகார் கொடுத்தாலோ சம்பந்தப்பட்டவர்கள் ஜீயர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இவங்க எல்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? சட்டத்தில் இடம் இருக்கா? நிச்சயமா இதை புகார் கொடுக்கலாம், இது தீண்டாமை குற்றம் என்று நிறுவலாம். அதன் மூலமா என்ன நடக்கும்னா, இளையராஜா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல, விட்டுக் கொடுக்கவும் இல்லை அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். இதுல தனக்கு அவமரியாதை இழைக்கப்பட்டு விட்டதா அவர் கருதாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் கோயிலுக்கு தரிசனத்திற்கு போன இளையராஜாவை கோவில் கருவறையிலிருந்து அங்கு உள்ள பார்ப்பன ஜீயர்கள் வெளியேற்றி உள்ளனர். இது தொடர்பாக நம்மிடையே விவாதிப்பதற்கு இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். இசைஞானி இளையராஜா கோவில் கருவறையிலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு ஊடகங்களில் செய்தி வருகிறது. ஆனா இந்து சமய அறநிலைத்துறை அவர் அர்த்த மண்டபத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படின்ற ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு இளையராஜாவுக்கு இது மாதிரியான ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னு எல்லாரும் விமர்சிக்கிறாங்களே. இல்ல, இது ஆகம விதி என்ற பெயரில், பழக்க வழக்கம் என்ற பெயரில் எல்லா கோயில்களிலும் இதைத்தான் அவர்கள் அமல்படுத்தி வருகிறார்கள். எல்லா கோயில்லையும் அர்த்த மண்டபம் வரையிலும் பக்தர்கள் சென்று வழிபடுவதற்கான உரிமை இருக்குது. கோயிலில் கருவறை, அர்த்த மண்டபம், மகாமண்டபம், அதுக்கப்புறம் கொடிமரம், அப்புறம் கோபுரம். ஓகே. இதெல்லாம் வரையறுத்து எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, இதற்கு முன்னால் சென்ற நூற்றாண்டில் எல்லாம் எந்தெந்த ஜாதிகாரங்க எங்க நின்று கும்பிடலாம் அப்படின்னு ஒரு வரையறை வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு கோயில்லையும். அது தாழ்த்தப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது, கோபுர தரிசனம், அப்படி கோயிலுக்குள்ளே விடக்கூடாதுன்றதுக்கு தான் நாடார் சமூகத்தினர் உள்ளே வரக்கூடாது, கமுதி கோயில் வழக்கு, இதெல்லாம் ரொம்ப பிரபலமான பல வழக்குகள் நடந்திருக்குது. இப்போ இந்த கோயிலில் மற்ற கோயில்களை போல அர்த்த மண்டபத்தில் நின்று வழிபடுவது கூட அனுமதி கிடையாது. எங்கள் கோயில் பழக்க வழக்கம் அப்படிதான். அர்த்த மண்டபத்தில் யார் வரலான்னாக்கா பட்டாச்சாரியார்களும் அந்த ஜீயர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் வரலாம், மற்றவங்க வரக்கூடாதுன்றது தான் இந்த கோயில் பழக்க வழக்கம் என்று அறநிலைத்துறையின் சார்பில் அறிக்கை வந்திருக்குது. அப்போ இதுதான் இப்போ இந்த எது ஒரு கோயிலினுடைய பழக்க வழக்கமோ, எது ஆகம விதி சொல்வதாக பார்ப்பனர்கள் சொல்றாங்களோ அதைத்தான் கடைபிடிக்க வேண்டும் என்பதாக இதுவரைக்கும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்குது. இப்ப வைக்கம் போராட்டத்தின் 100வது ஆண்டு விழாவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் பினராயி விஜயனும் கொண்டாடுறாங்க. ஆனால் இளையராஜா போன்ற ஒரு பிரபலத்திற்கு, ஒரு மிகப்பெரிய ஆளுமைக்கு இப்படி கோவில் அர்த்த மண்டபத்திற்குள் நுழைய முடியாத ஒரு சூழல் இருக்குது. இது ஒரு போலியான சமூக நீதி அரசு, தமிழ்நாடு அரசு அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. இந்து அறநிலையத்துறை தமிழ்நாடு அரசின் கீழே தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு சாதிய பிரச்சனை எப்படி வரலாம் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புறாங்களே. இப்போ இந்த கேள்வி கேட்குறவங்க ஜனாதிபதி முர்முவை கட்டி நிப்பாட்டினாங்களே, அது அவங்களுக்கு தெரியுமா? அதுக்கு முன்னால கோவிந்த அப்படி வெளியே நிறுத்திருக்கிறாங்களா? அவரெல்லாம் படியில உட்காந்து பூஜை பண்ணிட்டு போனாங்க. இதெல்லாம் பார்த்துருக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல.
அதாவது இந்த அறநிலையத்துறை ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு கேட்குறத வந்து இன்னொரு விதமாகவும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த சோலார் பேனல் ஊழல் இருக்கு இல்லையா, ஆமாம், சூரிய மின்சார ஊழல் அதானி மேலே அது வந்துச்சு. அப்போ அதில் வந்து ஆந்திராவில் பணம் வாங்கியிருக்கிறாங்க, ஒரிசாவில் வாங்கியிருக்கிறாங்க. அந்த அமெரிக்காவினுடைய இன்டைட்மெண்ட்டில் தமிழ்நாடு அரசின் பேர் இருக்கு, மின்சார வாரியத்தின் பெயரும் இருக்குது அப்படின்ன உடனே இங்கே வந்து ஒரு குரல் எழுப்புனாங்க. அப்போது இங்கே வந்து திமுக அரசு ஒரு எஃப்ஐஆர் போட்டு அதானே கைது பண்ண வேண்டியதானே அப்படின்னு கேட்டாங்க. இப்போது SECI சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுதான் இந்த மொத்தத்தையும் இது பண்ணது. அப்போது இதனுடைய மூல சூத்திரதாரி அவங்க தான். அப்போ கேஸ் போடுறதுன்னா சிபிஐ கேஸ் போடணும். சிபிஐ கேஸ் போடியான்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்லிட்டாரு. அவர் சத்தீஸ்கருடைய முன்னாள் முதல்வர் பாகேல் அவர் சொல்லிட்டாரு. கேஸ் போட்டு விசாரித்து டிஎன்இபியில் யாரோ காசு வாங்கிட்டாங்க, இல்லை எந்த அரசியல்வாதி காசு வாங்கியிருந்தாலும் நீங்கள் பிடிங்க என்ற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லலை. மாறா ஸ்டாலின் ஏன் எஃப்ஐஆர் போடவில்லை, ஸ்டாலின் வீட்டுக்கு அதானி போனாரா இல்லையா அப்படின்னு கேட்ட மாதிரி தான் இருக்குது இந்த கேள்வி. எது ஜிஆரை ஏன் சீன்றீங்க, ஜிஆரை ஏன் சென்றீங்க? ஜிஆரும் பட்டாச்சாரியாரும் சிவாச்சாரியாரும் தான் சூத்திரன் அங்கே வரக்கூடாது என்று கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தியிருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து இப்படியெல்லாம் பேசுகிறத விட நாங்கள் ஜிஆர் சைடு அப்படின்னு நேரம் வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அதுதான் சிக்கல். அறநிலையத்துறை அரசு வந்து அதிகாரத்தில் இது இருக்குது, இது செய்யலான்றது ஒன்று விவரம் தெரியாமல் பேசுகிறாங்களான்னு தெரியல, இல்லை விஷமத்தனமான பேச்சு. பிரச்சனையே என்னன்னு கேட்டால் அனைத்து சாதி அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்த பிறகும் அந்த அர்ச்சகராவதற்கு தடைகளை பல வழக்குகள் போட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. ஒரு நீதிபதி மதுரையில் ஜிஆர் சாமிநாதன் நீதிபதி வயலூரில் நியமிக்கப்பட்ட 2 நான்காம் அர்ச்சகர்களை ஆகம விதிப்படி இவங்க போட்டிருக்கக்கூடாது, நீக்கிட்டு பார்ப்பன அர்ச்சகர்களாக பார்த்து போடு என்றே உத்தரவு போட்டார். அப்புறம் அதுக்கு ஸ்டே வாங்கணும். அதுக்கு மேலே அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இப்போ இந்த HRNCEயின் ஊழியர் விதிகள் கோவிலுடைய மற்ற ஊழியர்களுக்கு பொருந்தும், அர்ச்சகர்களுக்கு பொருந்தாது அப்படின்னு சொல்லி வாதிட்டு இந்த இதை வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கு இல்லையா அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. ஸ்டேட்டஸ் கோ என்று போன வருடம் ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நிறுத்தி வச்சிருக்கு. இது வந்து அங்கே உள்ள நிலைமை. இது இன்னொரு பக்கம் பார்ப்போம். இப்போ மேல்பாதி இருக்குது. மேல்பாதியில் கோயிலுக்குள்ள தலித் மக்களை விடமாட்டேன் என்று சொன்னால் அது தீண்டாமை குற்றம். இப்போ அதில் என்ன அரசு செஞ்சிருக்குதுன்னா கோயிலை பூட்டிட்டாங்க. அவங்க வந்து வழிபடக்கூடாதுன்னாக்கா நீயும் உள்ளே போக முடியாது அப்படின்னு பூட்டிட்டாங்க. அப்படி பூட்டின மாதிரி ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலையும் பூட்டலாம் இல்லையா அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி இருக்கு. ஆனால் பூட்டுவதற்கான அதிகாரம் அறநிலையத்துறைக்கு இல்லை. மேல்பாதி கோயிலை பூட்டுறதுக்கு அதிகாரம் இருக்கு, ஏன்னா அது தீண்டாமை குற்றம் என்று சட்டம் சொல்லுது. இங்கே பார்ப்பனர் அல்லாதார் கருவறைக்குள் நுழையக்கூடாது என்ற தீண்டாமையை அங்கீகரித்து இதுவரைக்கும் நீதிமன்றங்கள் ரெண்டு குரல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. அதான் பழக்க வழக்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்ன பழக்கம் வழக்கம்? பழக்க வழக்கம் நம்ம வழக்கமா வந்து பேசுகிறது தான் அது. இப்போ பழக்கம் வேற, வழக்கம் வேற. ஓகே. வழக்கம் என்பது என்ன? ஒரு வழக்கு. அது அந்த வழக்கம் தான் அர்த்த மண்டபத்துக்குள்ள ஜீயரும் அர்ச்சகரும் மட்டும்தான் போகலாம், மிச்ச பேர் உள்ள நுழைய முடியாது அப்படின்னு சொல்றது வழக்கம் இல்லையா? போங்க அப்படின்னு சொன்ன உடனே இளையராஜா டக்குன்னு ஜகா வாங்கி பின்னால் வந்துட்டார்ல, அது பழக்கம். அதாவது வழக்கம் என்பது பார்ப்பனர்கள், இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்ப்பனர்கள் இதுதான் வழக்கம்னு அவங்க தீர்மானிக்கிறாங்க. அந்த வழக்கத்தை நம்ம மேல அவர்கள் திணிக்கிறார்கள். பக்தர்கள் நான் பிராமின் இருக்காங்கல்ல, பார்ப்பனர் அல்லாதவர்கள், இதுதான் தங்கள் பழக்கம் அப்படின்னு அதுக்கு பழகிக்கிறாங்க. புரட்டாசி மாசம் கறி திங்காம இருக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்க. என்ன அது இவங்களே ஏற்றுக்கொள்ளுகின்ற அடிமைத்தனம். வழக்கம் என்பது திணிக்கப்படுகின்ற ஆதிக்கம், இந்த பழக்கம்ன்றது ஏற்றுக்கொள்ளுகின்ற அடிமைத்தனம். அதனாலதான் இளையராஜாவுக்கு போனா என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு அவருக்கு தோணல. இளையராஜா மட்டும் இல்ல, பலருக்கும் அப்படிதான் இருக்குது. ஒரு சிலர் தான் அதை தாண்டி போகணும்னு நினைக்கிற ஒரு. ஆமா, தாண்டி போனாக்க கேஸ் ஆகும். அது 93 ஸ்ரீரங்கம் கோயில் கருவறைக்குள்ள அப்படி தாண்டி உள்ள போய் கையில் ஒரு பெரியார் படத்தையும் அம்பேத்கர் படத்தையும் எடுத்துட்டு போய் ரங்கநாதனை வந்து தொட்டாங்க. போய் யாரு? தலித்துகள், சூத்திரர்கள் என்று சொல்லப்படுவோர்
பெண்கள் எல்லாரும் தொட்டாங்க. அதை ஒட்டி தான் ஒரு பாட்டு, தூங்குறியா நடிக்கிறியா ரங்கநாதான்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, தொட்டு ஒன்றை பார்க்கட்டுமான்னு. அப்போ அதுக்கு கொலை முயற்சி உள்ளிட்டு பல கேஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மக்கள் கலை இலக்கிய சார்பாக நடத்தின போராட்டம், கருவறை நுழைவு போராட்டம் அப்படின்னு. அங்கே அப்போ அந்த பாட்டில் கோடி பணம் செலவு செஞ்சு ராஜகோபுரம் உனக்கு, அதுக்கு கொடுத்தாரு 10 லட்சம் இளையராஜா யாரு, பறையன் தொட்டா தீட்டுன்னா ரங்கநாதா, அவன் பணத்துக்கு மட்டும் தீட்டு இல்லையா, ஜோக்கு தான்னு பாட்டு. இப்போ அதே தான், இப்போ அவர் இசையமைச்சு பாட்டு பாடி அதெல்லாம் ஓகே, திருவாசகம் பாடினா ஓகே, திவ்ய பிரபந்தம் பாடினா ஓகே, அதெல்லாம் ரைட்டு. ஆனால் நீ மட்டும் உள்ளே வரக்கூடாது என்ற தீண்டாமையை எதிர்த்து தான் பெரியார் குரல் எழுப்பினார். நீங்கள் பெரியாருடைய போராட்டம் எங்கால எல்லாரையும் அர்ச்சகராக்குன்னு அவர் கேட்கவே இல்லை. இது முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். என்ன எப்படி சொல்றீங்க? ஆமாங்க, ஆமாம். பெரியாருடைய கோரிக்கை அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக்குவது அல்ல. பெரியாருடைய கோரிக்கை என்ன தெரியுமா? எதுக்கு? கர்ப்ப கிரக நுழைவு கிளர்ச்சி. இதுதான் அவர் அறிவிச்சது. ஏன் அறிவிச்சாரு கர்ப்ப கிரக நுழைவு கிளர்ச்சி? அதுக்குள்ள போனா தீட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதை இந்த சட்டம் ஆர்டிகிள் 25, ஆர்டிகிள் 26 இதை வைத்து கொண்டு நியாயப்படுத்துகிறார்கள் அப்படின்னு அவர், நான் உள்ள போய் தொடுவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இங்க போனாக்க தீட்டுன்ற இல்லை, நான் தொடுவேன். அப்போ பிறப்பால நான் தீட்டானவன் சொல்றதை எதிர்ப்பதற்கான ஒரு போராட்டம். அப்போ கலைஞர் ஆட்சி இருந்ததுனால நீங்கள் போய் தொட்டு உங்களை நான் கைது பண்ணி ஜெயிலில் வச்சது தேவையா? நானே சட்டம் போடுறேன், சட்டம் போட்டு பார்ப்பனர் இல்லாதவரை அர்ச்சகராக்குறேன் அப்படின்னு ஒரு சட்டம் போட்டார். அதுதான் 50 வருஷமாக இப்படி லோல்படுது அந்த சட்டம். அதனால் பெரியார் எதை எதிர்த்தார் என்றால், இந்த பிறப்பால் சிலர் புனிதமானவர்கள், சிலர் தீட்டானவர்கள் அப்படின்றது தான் அவர் எதிர்த்தது. அதுக்காக தான் 1957 அரசமைப்பு சட்டத்தின் அந்த பிரிவுகளை அவர் கொளுத்தினார், ஜெயிலுக்கு போனார். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த தீட்டு என்பதன் அடிப்படையில் தான் அதை வேற விதமாக பழக்க வழக்கம்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் மேல் பாதியில் என்ன சொன்னாங்க? இதுதான் காலங்காலமாக பழக்க வழக்கம். எங்க பண்பாடுங்க அது? அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது, அதே தான் இது. இப்போ இதுக்கு கேட்டால் சில இடத்துல ஆகம விதி அப்படின்னு உருட்டுவாங்க. இப்போ வைணவ கோயில்களுக்கு 2 ஆகமம் இருக்குது, வைகானச ஆகமம், பாஞ்சராத்திர ஆகமம், 2 ஆகமம் இருக்குது. இந்த கோயிலுக்கு அதில் 2ல் எதுன்னு எனக்கு தெரியல. இந்த ஆகமத்தில் ஜீயர்னு ஏதாவது இருக்கா? காட்ட சொல்லுங்க. அப்படி ஒன்று இல்லையா? கிடையாது. ஜீயர்லாம் இவனுக்கு அப்புறம் ஏற்படுத்திக்கிட்டது இல்லையா? சில ஜீயர் கல்யாணம் ஆகாத ஜீயர் இருக்கிறாங்க, கல்யாணம் ஆகிட்டு அப்புறமா சாவர நேரத்தில் சன்னியாசம் ஆகிட்டு நான் ஜீயர் அப்படின்னு ஆகிறது இருக்கிறாங்க. அதெல்லாம் இவங்க வச்சுக்கிறது தான் ஒரு ஏங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், ஆனால் எல்லா ஜீயரும் பார்ப்பனர்கள், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. ஓகே. இப்போ இளையராஜாவுக்கு அங்கே வாசலில் வச்சு மாலை போட்டு பரிவட்டம் கட்டியிருக்கிறாங்க. ஓகே, இது ஆகம விதிப்படி சரியா? இது என்னுடைய கேள்வி. சரியான்னு கேட்குறேன். ஆகம விதிப்படி நம்ம ஆதவ் அர்ஜுன் சொன்னார்ல, மகா பெரியவா ரொம்ப நல்லவர்னு, அந்த மகா பெரியவா என்ன சொல்லியிருக்காரு? தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள்ள விடக்கூடாது, தீண்டாமை சேமகரமானது. காந்தி எவ்வளோ உருண்டு பார்த்தாரு அவர்கிட்ட, ஒன்றும் கதை நடக்கலை, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டார் அவர். அதுதான் அவருடைய நிலைப்பாடு. அப்போ கோயிலுக்குள்ளேயே யாரை வரக்கூடாது, இதுதான் ஆகம விதி என்று சொன்னார்களோ அந்த குலத்தை சேர்ந்த ஒருவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை போட்டிருக்கிறாங்களே, இது எந்த ஆகம விதியில் வருதுன்னு நான் கேட்குறேன். இது எதுல வருது? அப்ப என்ன காரணம்? அதை என்ன சொல்லுவாங்கன்னா, அதை இல்ல அதை தான் சொல்றேன். அப்ப இப்படி பிரச்சனை இருக்கும் பொழுது அவங்க இதை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது அவங்களுக்குள்ள தீட்டு ஜாதி அப்படி எந்த உணர்வுமே இல்லை அப்படின்றத உணர்த்துது. அர்த்த மண்டபத்திற்குள்ள போக கூடாது அப்படின்றது பழக்க வழக்கம் அப்படின்ற விவகாரத்துல வருது. அவங்க அவங்களோட கஸ்டம்ஸை தானே பண்றாங்கன்னு தானே புரிஞ்சுக்க. அது வரைக்கும் அவரை விட்டதுக்கு காரணம் அவங்களுடைய நல்லெண்ணம் அல்ல, சட்டம். ஓகே இல்லையா? கோயில் நுழைவு தடுக்கிறது ஆர்டிகிள் 17 படி சட்டப்படி குற்றம்ன்றதுனால வேற வழி இல்லை அப்படின்னு ஒத்துக்கிட்டு அது வரைக்கும் சாமி கும்பிட விட்டாங்க. மரியாதை செஞ்சது, அதுக்கப்புறம் மரியாதை செய்யறது அப்படின்றது தான் ரொம்ப காரியமான வேலை. அதாவது இந்த புனிதம், தீட்டு, ஆகம விதி, வெங்காய விதி அதெல்லாம் எதுவும் அதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அதிகாரத்தை காப்பாற்றி கொள்வதற்கு
எதெல்லாம் செய்யலாமோ அதை அவர்கள் செய்வார்கள். இப்போ இளையராஜா வந்து இந்து மதத்தை, பார்ப்பனியத்தை பெரிதும் கொண்டாடி போற்றி புகழ்ந்து, இப்போ நான் இந்த ஸ்ரீரங்கம் கோபுரம் சொன்னேன்னு இதை பற்றி ஒரு வீடியோ நான் பார்த்துருக்கேன் இளையராஜா பேசி. அதாவது இவர் பாட்டு மியூசிக் போட்டு இருந்தாராம், அப்போ யாரோ ஒருத்தர் வந்தாராம் அவருக்கு வேண்டியவர், இந்த மாதிரி கோபுரம் கட்டுறதுக்கு செலவு இல்லை, மகா பெரியவா சொன்னார் உங்கள்கிட்ட பணம் கொடுக்க சொல்லி. என்னையா கொடுக்க சொன்னார், அடேப்பா பாக்கியம்னு சொல்லிட்டு இவர் வந்து அப்பேற்பட்ட பக்தர் அவர் அப்படின்னு வச்சுங்க. அவருக்கு அது வந்து அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. அப்போ இந்த அளவுக்கு இப்போ மோடியை வந்து அம்பேத்கருக்கு வழி வந்தவரெல்லாம் எழுதுறாரு இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஆளை வந்து நம்ம பக்கம் வச்சுக்கிறது அவசியம் தானே? அவசியமா இல்லையா? அண்ணாமலைக்கு வக்காலத்து வாங்கி தீவிரமா வாதாடக்கூடிய பார்ப்பனர்களை பாக்குறீங்களா இல்லையா? அந்த கணக்குல தான் இதுவும். அதுக்காக வந்து திரௌபதி முர்முவையே குடியரசுத் தலைவர் ஆக்குற மாதிரி நாங்க இளையராஜாவையே வந்து உள்ள பாக்குறோம். நாங்கெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்குவாங்க. யாரு சார் ஜாதி பாக்குறா? ஆமா. அதனால இளையராஜா அதை கேட்டாரா கேட்கலையா அது நமக்கு தேவையே இல்லாத வேலை. அவர் கேட்க மாட்டாருன்றது நமக்கு தெரியும், அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் தான் முற்பிறவி பாவம் புண்ணியம் எல்லாத்துலயும் நம்பிக்கை உள்ளவர் தானே அவரு இல்லையா? அதனால அவர் கேட்காதது பிரச்சனை இல்லை. நம்ம பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் நாங்க கேட்போம், நீங்கள் கேட்டாலும் கேட்கவில்லை என்றாலும் நாங்கள் கேட்போம். தீட்டு புனிதம் என்பதை வந்து ஒத்துக்க முடியாது, அது வந்து தீண்டாமை குற்றம் என்ற அடிப்படையில் அதை ஃபைட் பண்ணுவோம். அப்படி இதை ஃபைட் பண்ணணும். முக்கியமாக இதில் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டால், அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இருக்கார். இந்த அனைச்சாதி அர்ச்சகர் நியமித்து இப்போ கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலே ரோட்டில் நிற்கிறாங்க. எல்லாம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு எப்போ போகலான்னு நிற்கிறாங்க. சென்ற ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துலேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு தூங்குது. இப்போ இந்த வந்திருக்கணும், போன மாதம் வரல. அதை பற்றி அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார், பல வேலைகள்லாம் இருக்கிறாரு. அதனால் இப்படி ஒரு கேஸ் இருக்குது, 300 பேர் வெளியே நிற்கிறாங்க. இதை பற்றி அமைச்சருக்கு நினைவூட்ட வேண்டியது, பல வாட்டி நினைவூட்டியாச்சு, அது இன்னொரு வாட்டி நினைவூட்ட வேண்டியது நம்முடைய கடமை. அதனுடைய தொடர்ச்சி தான் இது. அதனால் இது ஒரு புது நிகழ்வு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். திமுக அரசை இந்த இளையராஜா விவகாரத்தில் குற்றம் சொல்வதை விட்டுவிட்டு ஜீயர்களை வந்து குற்றம் சொல்வது எந்த அளவு சரி அப்படின்னு ஒரு தரப்பார் வந்து கேட்குறாங்களே. அவங்க யார் ஜீயர் தரப்பாங்க? அவங்க வந்து சமூக நீதி போராளிகள், உண்மையான சமூக நீதி போராளிகள். உண்மையான சமூக நீதி போராளிகளா? மற்றவங்களும் போலி. அதாவது இந்த சேம் சைடு கோல் அடிக்கிறது எப்படி அப்படின்றதுக்கு வந்து இவங்களை வந்து ஆசிரியர்களாக நியமிக்கலாம். எப்படி பண்றது? இப்போ MS சுப்புலட்சுமிக்கு அவர் பேர்ல கிருஷ்ணாவுக்கு விருது கொடுக்கக்கூடாது அப்படின்னு MS சுப்புலட்சுமி பேரன் நான் அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போட்டார். அதுக்கு ஒரு சிங்கிள் ஜட்ஜு ஆமாமா அப்படின்னு சொல்லி அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாரு. இப்போ 2 ஜட்ஜு பெஞ்சு நேற்று முந்தானால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க உயில்றாங்க, உயில் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை. அதோட இவர் மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க அவருடைய வாரிசுகள், இவர் ஒருத்தர் சொல்கிறதுக்காகலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டேயை வெக்கேட் பண்ணிட்டாங்க. வெக்கேட் பண்ணி மறு நிமிஷமே சுப்ரீம் கோர்ட்டு மத்தியானம் வெக்கேட் பண்ணாக்கா, மத்தியானம் 1 மணிக்கு வெக்கேட் பண்ணால் 3 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் உடனே இதுக்கு வந்து தடை வேணும். என்னப்பா அவசரம், நாளைக்கு கொடுத்துருவாங்க, அப்புறம் உலகம் அழிஞ்சிருமா என்ன? அது போட்டோம். அதுக்கு அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் அப்பியர் ஆகிறார். அந்த பிரச்சனையில் என்ன நடந்ததுன்னு கேட்டால், MS சுப்புலட்சுமி என்ற ஒரு தேவதாசி குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை இவர் ஒரு பார்ப்பனர் திருமணம் செய்து கொள்ளுகிறார். திருமணம் செய்து கொண்டு அந்த அம்மாவை ஒரு பார்ப்பாத்தியாகவே மாற்றி பார்ப்பன சேவைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அந்த அம்மையாரும் அதற்கு உடன்பட்டு போனார் என்பதை விமர்சனமாக TM கிருஷ்ணா எழுதியிருக்காரு. இதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, MS-ஐ கேவலப்படுத்திட்டாங்க. MS-ஐ பார்ப்பன ஆதிக்கவாதிகள் தங்கள் நோக்கத்துக்கு அந்த கலைஞரை கேடாக பயன்படுத்தி கொண்டார்கள். இதுதான் TM கிருஷ்ணா சொல்கிறது. இப்போ நம்ம சொல்கிறதும் இளையராஜாவை இவர்கள் கேடாக பயன்படுத்தி கொள்கிறார்கள், அவருக்கு ஆன்மீக நம்பிக்கை இறை நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுக்காக அவர்களை ஒரு பார்ப்பன அடிமையாக காட்டி பாருங்கள். இப்போ இப்படின்னு சொல்லலாம்ல, ஆனானப்பட்ட இளையராஜாவே எங்கள் பேச்சை கேட்டு டக்குன்னு பின்னால் போயிட்டார்ல, அப்புறம் நீ எல்லாம் யாரு
அப்படின்னு கேட்கலாம் இல்லையா? அப்போ அதுக்கு அப்படி வந்து இவங்க பண்ணுறாங்க, இளையராஜாவை அவமதிக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொன்னாக்கா அதை எப்படி சொல்லுவீங்க? ஜீயரை ஏன் சொல்கிறீங்கன்னாக்கா அப்போ ஜீயருக்கு இவங்க வக்கீல் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இது வந்து நீதிமன்றம் இதற்கு காவலாக நிற்கிறது. அரசமைப்பு சட்டத்தை நீதிமன்றம் இப்படித்தான் வியாக்கியானம் செய்கிறது அப்படின்றது தான் இப்போ பிரச்சனை. தீண்டாமை வந்து பெண்களை போகக்கூடாது கோயிலில் சபரிமலையில் என்று சொல்வதே தீண்டாமை குற்றம்னு தீர்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இசைவாணி வந்து என்ன பண்ணிட்டாங்க, சபரிமலை கோயிலுக்குள்ளே போயிட்டாங்களா? போகல. ஐஎம் சாரி ஐயப்பா உள்ள போனா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்க தானே. அதுக்கு கேஸை போடு அதை போடுன்னு இப்போ நீங்கள் சொன்ன அந்த யாருன்னு தெரில, அவங்கெல்லாம் இதுக்காக என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரில இல்லையா? இது அந்த பாடலை எழுதியவர் கூட எதுவும் பேசியதான் எனக்கு இல்லை இல்லையா? ஆமாம். அவர் வேற ஒன்று சொல்லிருக்கிறாரு, அப்படி பாடினா வந்து அவங்களுக்கு வருத்தமா இருக்குதுன்னா நம்ம இன்னும் வேற மாதிரி பாடுவோம். அதுதான் இளையராஜா பண்ணியிருக்காரு. உள்ள வந்து அவங்களுக்கு வருத்தமா இருக்குன்னா நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு இளையராஜா சொன்னார் இல்லையா? அதான் இப்போ அவர் சொல்லியிருக்கதான் நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால இதுதான் அவருடைய நிலை. இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டாக்கா, இந்த நீதிமன்றம் இதற்கு ஆதரவாக இருக்குது. இப்போ HRNC இந்த வழக்கை துரிதமாக நடத்தவில்லை என்பது என்னுடைய விமர்சனம், அது வேற விஷயம். ஆனால் அனைத்து சாதி அர்ச்சகராகணும்னு சட்டம் கொண்டு வந்தது உண்டா இல்லையா? நியமிக்கப்பட்டது உண்டா இல்லையா? இதெல்லாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் யாரோ சொல்லி இல்லை, கலைஞர் அவருடைய முயற்சியில் அதை செய்திருக்கிறார். ஸ்டாலினும் இந்த ஆட்சியில் வந்து வந்த உடனே செய்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கு நீதிமன்றத்தை வைத்து முட்டுக்கட்டை போடுகிறார்கள் அப்படின்றது யதார்த்தம். இவங்க ஜீயருக்கும் நீதிமன்றத்துக்கும் பிஜேபிக்காரங்களுக்கும் ஏன் இப்படி முட்டு கொடுக்குறாங்கன்றதான் எனக்கு தெரியல. அதனால் இதில் வந்து திமுக அரசுக்கோ அறநிலைத்துறைக்கோ அதற்கு மீறிய அதிகாரம் எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ இதில் இறுதியாக என்னோட கேள்வி என்னன்னா, ஒருவேளை என்னை வெளியேற்றி விட்டார்கள் அப்படின்னு இளையராஜா புகார் கொடுத்தாலோ, அல்லது வன்கொடுமை தடுப்பு சட்டப்படி இங்கே வந்து ஒரு வன்கொடுமை நடந்திருக்குது அப்படின்னு அதை பார்ப்பவர்கள் கூட புகார் கொடுக்கலாம். அப்படி யாராவது புகார் கொடுத்தாலோ சம்பந்தப்பட்டவர்கள் ஜீயர்கள் வரக்கூடாதுன்னு சொன்னவங்க இவங்கெல்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா? சட்டத்தில் இடம் இருக்கா? கைது செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையா என்பதை விட, நான் இசைவாணி பிரச்சனையிலே நான் சொன்னேன், புகார் கொடுக்க வேண்டும், கொடுத்து இதை ஒரு விவாத பொருளாக ஆக்கணும். அவர் சொல்லணும் அதை, அல்லது புகாருக்கு அவர் உடன்படணும். அப்படி இருந்தால் நிச்சயமா இதை வந்து புகார் கொடுக்கலாம். இந்த அர்த்த மண்டபத்துக்குள்ள விடக்கூடாது என்பது எங்கள் கோயில் பழக்கம் அப்படின்னு சொல்றதை நம்ம சேலஞ்ச் பண்ணி இது தீண்டாமை குற்றம் என்று நிறுவலாம். அதன் மூலமா என்ன நடக்கும்னா, கேஸில் ஜெயிக்கிறோமா இல்லையா என்பதல்ல பிரச்சனை. இந்த தீண்டாமை குறித்து ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கு அது நிச்சயமா பயன்படும். இப்போ நாம் இந்த விஷயத்தை விவாதிச்சுட்டு இருக்கும்போது இளையராஜா ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பி வருகிறார்கள். நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டு கொடுப்பவன் அல்ல, விட்டு கொடுக்கவும் இல்லை அப்படின்னு அவர் போட்டிருக்கிறார். முதல் பாயிண்ட்டு, அவரை மையமாக வைத்தெல்லாம் நம்ம இதை பேசலை. நடந்திருக்கிற விஷயம் வதந்தியும் அல்ல. இதை பற்றி அறநிலையத்துறையிலிருந்தே ஒரு அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, மாவட்ட ஆட்சியருக்கு, அது பத்திரிகைலாம் வந்திருக்குது. அப்போ அவர் அர்த்த மண்டபத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. அவர் அப்படி திரும்ப அனுப்பப்படுவதை நாம் அந்த வீடியோ பதிவிலே வந்து பார்க்கிறோம். இதில் தனக்கு அவமரியாதை இழைக்கப்பட்டு விட்டதா அவர் கருதாமல் இருக்கலாம். ஆனால் நம்முடைய பிரச்சனை என்னவென்றால், என்ன காரணத்திற்காக இளையராஜா வெளியே அனுப்பப்படுகிறார்? இளையராஜாவை தனிப்பட்ட முறையில் அவமதிப்பதற்காக நடைபெற்ற ஒரு நிகழ்வு அல்ல அது. பார்ப்பனர் அல்லாத சமூகத்தினர் இந்த எல்லையை தாண்டி உள்ள வரக்கூடாது, வந்தா தீட்டு என்ற கோணத்திலிருந்து தான் பழக்க வழக்கம் மரபு என்ற அடிப்படையில் இளையராஜா அங்கிருந்து அவர் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால இது இளையராஜாவின் தனிப்பட்ட பிரச்சனை அல்ல, இது பார்ப்பனர் அல்லாத சமூகம் என்பதன் பொது பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் நாம் பேசுகிறோம். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக உங்களுடைய விரிவான கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி தோழர். நன்றி.